படித்ததில் பிடித்தது. பிரபலமானவங்க தாம் படித்த புத்தகத்திலிருந்து பிடித்த விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளக்கூடிய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் கணேஷ் பிரபுவின் இனிமையான வணக்கங்கள். நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன். அமேசான் காடுகளும் சகாரா பாலைவனமும் எப்படி தோன்றின அப்படின்னு கருணாகரன் அவர்கள் எழுதிய சிறுவர்களுக்கான ஒரு நூல். இந்த நூலில் என்ன முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கதைக்கும் அந்த கதைகளுக்கான படங்களை சிறுவர்களை வரைந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த புத்தகத்தை விற்பனை செய்து அதில் கிடைக்கக்கூடிய முழு தொகையும் படிப்பறிவு இல்லாத முடியாத ஏழை சிறுவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. அதனால் நிச்சயமாக நீங்கள் கருணாகரன் எழுதிய இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஓகே, இன்னைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலம் யாரும் பார்த்தீங்கன்னா, கடல் சூழ்ந்த தீவில் பிறந்து கலை சூழ்ந்த தீவிலே வாழ்பவர், விழிநீருடைய வடிவில் இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து விழியாக வெளியே விழுந்தவர், இந்திய சினிமாவின் ஒளிப்பதிவு துறைக்கு ஒளி கொடுத்தவர், விழி கொடுத்தவர், வழி கொடுத்தவர், நிலவே இல்லாத திரைவானில் முதல் முறையாக 3ஆம் பிறை கொடுத்தவர், இந்திய சினிமாவுக்கு ஞான ஒளி தந்த ஒளி ஞானி பாலு மகேந்திரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கணேஷ் சார். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார். சார், நீங்கள் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த படிக்கக்கூடிய ஆர்வம் பள்ளி கல்லூரி இதெல்லாம் தாண்டி, அந்த புத்தகங்கள்லாம் தாண்டி இலக்கியம் சார்ந்த சிந்தனை, இலக்கியம் சார்ந்த புத்தகங்களை படிக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்தது சார்? எனக்கு படிக்கிற பழக்கம் 10 வயதுகளுடைய முற்பகுதியிலே ஆரம்பிச்சது. சரிங்க. படிக்கிற பழக்கம் அது படிப்படியாக வளர்ந்து என்னை ஒரு 14-15 வயசுல என்ன ஒரு எழுத்தாளனாக்கி, அடிப்படையில் நான் ஒரு எழுத்தாளர். சினிமா பிறகு சம்பவித்தது. ஸோ இந்த எழுத்தாளனாக இருந்ததாலேயே சிறுகதை, கதை, கவிதை, கட்டுரை, விமர்சனம் என்று எழுதி கொண்டிருந்தவர். எழுத்தாளனாக இருந்ததாலேயே தேடி தேடி படிக்கும் பழக்கம் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. நான் ஒரு அசுர வாசகன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். ஐ எம் ஏ voracious reader even today. ஸோ படித்ததில் பிடித்தவை என்ன நீங்கள் கேட்டீங்கன்னா, படித்ததில் பிடித்த 1000 விஷயங்கள் இருக்கு. இப்போ சமீபத்தில் படித்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சொல்லுங்கள் சார். சமீபத்தில் அப்பத்தா என்னொரு சிறுகதை தொகுதி, பாரதி கிருஷ்ணகுமார் அப்பத்தா என்கிற ஒரு சிறுகதை தொகுதி. அந்த சிறுகதை தொகுதியை சமீபத்தில் படித்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாரதி கிருஷ்ணகுமாரை ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர், இப்படித்தான் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் ஒரு திறமையான எழுத்தாளர் என்கிறது இந்த சிறுகதை தொகுதியை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. மிக நுணுக்கமான எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார். ஸோ அவருடைய அப்பத்தா என்ற சிறுகதை தொகுதி சமீபத்தில் எனக்கு கிடைச்சது. அதை படித்தேன், ஒவ்வொரு கதையையும் படித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாரதி கிருஷ்ணகுமாருடைய இன்னும் ஒரு பரிமாணத்தை தெரிஞ்சுக்கிட்டதில் சந்தோஷப்பட்டேன். ஸோ அந்த வகையில் சமீபத்தில் படித்து சந்தோஷப்பட்டது இது. ரொம்ப அற்புதமாக அருமையாக சொன்னீங்கய்யா. உங்களுக்கு பிடித்த வேறொரு புத்தகத்தை பற்றி சொல்ல முடியுங்களா? மாலனுடைய சிறுகதை தொகுதி. மாலனுக்கு இருக்கக்கூடிய சமூக பார்வை, மாலனுக்கு இருக்கக்கூடிய கரிசனை, அவருடைய என் ஜன்னலுக்கு வெளியே என்று அவர் எழுதுகிற தலையங்கங்களை ஒரு கட்டுரை தொகுதியாக இப்போ வந்திருக்கு. மாலனுடைய சமூக பார்வை, அவதானிப்பு, இதெல்லாமே தெரிய வருது. மாலனுக்கு இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப அழகான மொழி நடை, தமிழ் நடை மாலனுக்கு கைகூடி இருக்கு. அந்த நடைக்கு மாலன் சொந்தக்காரர். ஸோ மாலனுடைய சிறுகதையோட தொகுதியை மறுபடியும் ஒரு வாட்டி படித்தேன். ஒரு 10-12 வருஷங்களுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபில்ம்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கதை நேரம் செலக்டட். ஐ டுக் சம் ஷார்ட் ஸ்டோரிஸ் விச் ஆர் ஆல்ரெடி பப்ளிஷ்ட் அண்ட் தென் அதை நான் ஷார்ட் ஃபில்ம்ஸாக மாற்றிக்கிட்டு இருந்தேன். ஐயா, அந்த கதை நேரம் அப்படின்ற குறும்பட தொகுப்பு நீங்கள் எடுத்தீங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைய சிறுகதைகளை வச்சு அந்த குறும்படங்கள்லாம் நீங்கள் எடுத்திருந்தீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச குறும்படம் எது? என்னுடைய ஒர்க்கிலே எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஷார்ட் ஃபில்ம்னு ஒன்று சொல்கிறதா இருந்தால் அது மாலன் எழுதின ஒரு கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபில்ம், தப்பு கணக்கு என்ன ஒரு ஷார்ட் ஃபில்ம். மாலன் அவர்களுடைய சிறுகதை எதை மையமாக வச்சு சொல்லப்பட்டிருக்கீங்க? குறிப்பாக பெண்களை நம்ம சுய சிந்தனை இல்லாதவங்களாவே வளர்த்துக்கிறதுல குறியா இருக்கும். பெண் சுய சிந்தனை அற்றவளாக ஒரு ஜடமாக வீட்டில் இருப்பது ஆணுக்கு சௌகரியமாக இருக்கிறது.
எனவே அவர்களை சிறு வயது முதலே நம்முடைய சிறுமிகளை சுய சிந்தனையற்றவர்களாக வளர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சுய சிந்தனை இருக்கக்கூடாது என்று தாயோ தகப்பனோ பிடிவாதமாக சொல்கிறார்கள். மாலனுடைய கதையுடைய ஆத்மா இது. அதில் அவர் பிரயோகப்படுத்துவார், ஒரு அப்பா சொல்ற மாதிரி. இப்போ இந்த குழந்தையுடைய அப்பா சொல்வார், இது பொன் குழந்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க, சுயமா அவள் சிந்திக்க கூடாது. சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சான்னா she will question all norms, எல்லாத்தையுமே கேள்வி கேட்பா. அது அவளுக்கு நல்லா இல்லை, மற்றவங்களுக்கு நல்லா இல்லை என்ன யார் சொல்றது? இந்த பெண் குழந்தையுடைய தகப்பன் சொல்லுவார். ஸோ எனக்கு இந்த ஆஸ்பெக்ட், சுய சிந்தனை இல்லாத ஒரு ஜடமாக வளர்ப்பதில் குறியாக இருக்கிறோம் என்கிற அந்த சிந்தனை எனக்கு, அந்த எண்ணம் எனக்கு ரொம்ப அப்பீல் ஆச்சுது. ஸோ ஐ adopted that story and made a good short film out of it. அந்த கதையில வந்து பெண்கள் மீதான ஒடுக்குமுறையை பத்தி சொல்லப்பட்ட அந்த கதையில அதுக்கான தீர்வு எதுவும் சொல்லப்பட்டிருக்கா? என்னுடைய வேலை இப்படி இருக்குன்னு உன்னோட சேர்ந்து என்னுடைய கோபத்தை, என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய ஆதங்கத்தை, என்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை உன்னோட பகிர்ந்து கொள்வது. இதுக்கு என்ன முடிவு என்கிறது சொல்றது என்னுடைய வேலை அல்ல. எனக்கு முடிவு தெரிஞ்சா நானே முடிவு எடுத்துப்பேன். எனக்கு முடிவு தெரியாது. நம்ம எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு என்னங்கிறது நம்ம யோசனை பண்ணலாம். ஒரு படைப்பாளி வந்து தீர்வை சொல்றதுக்கான அவன் இயேசு கிறிஸ்துவோ அல்லது யாரோ இல்லை, இதுக்கு இதுதான். உனக்கும் ஆதங்கம் ஏற்பட்டால், உனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்பட்டால், let us join together and think whether we can do something about it. So என்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே என்னுடைய உணர்வுகளை உன்னோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ அது மட்டும்தான் என்னுடைய வேலை. அதுக்கு மேலே ஏதாவது வேலை இருக்குன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அதை யோசனை பண்ணணும். ஆனா மனசுள்ள ஆதங்கம் இருக்கு, கோபம் இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு, இப்படி நடந்துகிட்டு இருக்கு என்கிற வருத்தம் இருக்கு, அதை உன்னோட பகிர்ந்துக்கிறேன் நான். அவ்வளவுதான் ஒரு படைப்பாளி என்கிற வகையில என்னுடைய வேலை. இதை நீ கையாலாகத்தனம் என்று சொல்லலாம், இருக்கட்டும், இருந்து விட்டு போகட்டும். கையாலாகத்தனம் அந்த உன்னோட பகிர்ந்துக்கிற அளவுக்கு என்கிட்ட என்னுள்ள ஒருத்தல் இருக்கு இல்லையா, அந்த ஒருத்தல் இருக்கு இல்லையா, அது போதும், அது போதும். ஐ வில் ஷேர் இட் வித் யூ. அதுக்கு மேலே எனக்கு தெரியாதுப்பா. இன்னைக்கு நம்மளுடைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நம்ம இயக்குனர் பாலுமகேந்திரா அவரோட பேசிட்டு இருக்கோம். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நமக்கு தந்திருக்காங்க. எனக்கு பிடித்த வேறொரு புத்தகத்தை பற்றி சொல்ல முடியுங்களா? உடைந்த வாளும் வண்டி இழுக்கும் குதிரைகளும் என்று அமலநாயகம் என்ன ஒரு ஆசிரியர் எழுதினது. சரி, அவருடைய கவிதை தொகுதி ஒன்று படித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருடைய சமூக அந்த அவதானிப்பு, கரிசனை, அவருடைய தார்மீக கோபம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னுள்ளேயும் அது தொத்திக்கிறத நான் உணர்ந்தேன் இதை படிக்கிறப்போ. ஐயா, ஒரு எழுத்தாளன், படைப்பாளி, இவங்களுடைய நோக்கம் வந்து என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? படைப்பின் நோக்கம் என்னன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை பத்தின என்னுடைய உணர்வுகளை அதை உன் தலையில சுமத்தி வைக்கிறது. என்னுள்ள இருக்கிற இந்த குப்பையை உன் தலையில கொட்டிட வேண்டியது, அதுதான் என்னுடைய நோக்கம். ஐயா, அமலநாயகம் அவர்களுடைய புத்தகங்களை பற்றி சொன்னீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. அவருடைய இன்னொரு புத்தகத்தை பற்றி சொல்லுங்களேன். அமலநாயகத்துடைய இன்னும் ஒரு கவிதை தொகுதி படித்தேன், முந்திரி தோப்பு. முந்திரி தோப்பு என்னொரு கவிதை தொகுதி. அவர் வந்து ஒரு கத்தலிக்கோ அல்லது கிறிஸ்டியனோ எனக்கு தெரியல. அவர் ஒரு டீச்சராக இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். சமூகத்தை பற்றின கவிதைகள் நிறைய இருக்கு. இதில் பட்டன்னு எனக்கு நான் குறிப்பிடுத்து வைக்கல உங்களோட பேசுறதுக்கு, அதெல்லாம் பட்டன்னு உங்களுக்கு சொல்ல முடியல. சரி சரி. ஆனால் நீங்கள் உங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்குமுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்குமுன்னா, உடைந்த வாளும் வண்டி இழுக்கும் குதிரைகளும் என்கிற அந்த கவிதை தொகுதியை படியுங்க. கண்டிப்பாக, நிச்சயமா. அப்புறம் எனக்கு திருவண்ணாமலையில் ஒரு மகள் இருக்காங்க. அந்த அம்மா, அவளோட பேரு எஸ்பி சைலஜா. அருமையான மொழிபெயர்ப்பாளர். சரி. பவா செல்லத்துறையுடைய மனைவி சுமித்ரா என்று மலையாளத்தில் வந்த ஒரு நாமலை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. பேசிக்கலி ஷீ இஸ் எ மலையாளி அண்ட் நல்லா தமிழ் தெரிஞ்சவங்க. அதால இந்த மொழிபெயர்ப்பு மலையாள வாடை கலந்த தமிழ் சொற்களோடு அற்புதமா இருக்கு. தகழியுடைய செம்மீன் படித்த காலத்தில் சுந்தர ராமசாமியுடைய மொழிபெயர்ப்பு. சுந்தர ராமசாமிக்கு தலைகீழ மலையாளம் தெரியும், என்ன நாகர்கோயில்காரர், அதால மலையாளம் நல்லா தெரியும். ஸோ மலையாளத்தை நல்லா தெரிஞ்சு தமிழை நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் அதை மொழிபெயர்க்கிறப்போ
அது ஒரிஜினலாக படிக்கிற அதே ஃபீலிங் நமக்கு கிடைக்குது. மூலத்தை படிக்கிற அதே ஒரு உணர்வு நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அந்த கதைகளை எடுத்து படிங்க. மூலம் மலையாளம், இவங்க தமிழ்ல சுமித்ரா என்ன எழுதியிருக்காங்க. அப்புறம் பவாச்சலத்துறையுடைய ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கலெக்ஷன் 19 சரண் அவருடைய முகவரியை போட்டு ஒரு கட்டுரை தொகுதி அவர் முதல்ல தமிழ்ல எழுதினாரு. அது இப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்தில் வந்திருக்கு. அது படித்தேன், சமீபத்தில் படித்தது. நீங்க வந்து சிறுகதைகளை வந்து குறும்படமாலாம் ஆக்கியிருக்கீங்க. ஆனா நாவலை வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் மிக சிலர் தான். அது எடுக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்களேன். PH டேனியல் என்கிறவருடைய ரெட் டீ என்கிற நாவலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. எரியும் பனிக்காடு. தமிழ்ல வந்து முருகவேள் இது தமிழ் படுத்தி இருக்காரு, மொழிபெயர்த்திருக்காரு. ரெட் டீ பை PH டேனியல். அற்புதமான ஒரு நாவல். இந்த நாவலை மறுபடியும் ஒரு தடவை நான் படித்ததுக்கு காரணம் வந்து என்னுடைய மகனும் என்னுடைய மாணவனுமான பாலா இந்த நாவலை தழுவித்தான் இப்போ பாலாவுடைய படம் எடுக்கப்பட்டிருக்கு. பரதேசி என்கிற படம் எரியும் பனிக்காடு என்கிற நாவலுடைய தழுவல் என்று தான் பாலா என்கிட்ட சொன்னாப்புல. பல இடத்துல மேற்கொண்டு படிக்க முடியாம புத்தகத்தை மூடி வச்ச தருணங்களும் உண்டு. அத்தனை உணர்வு பூர்வமான நாவல். வெள்ளக்காரன் இருந்த தமிழனுடைய ஒரு கூட்டம், தமிழனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, தேயிலை காடுகள்ல எப்படி இருந்தது என்கிறத சொல்ற நாவல். ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி ரெட்டி அப்படின்ற அந்த நாவலை தழுவி, அதாவது எரியும் பனிக்காடு அப்படின்ற அந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட பாலாவனுடைய பரதேசி திரைப்படம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய உலகளாவிய வெற்றி பெற்றிருக்கு. அது எல்லாருக்குமே வந்து தமிழுக்கு சந்தோஷம், தமிழர்களுக்கான சந்தோஷம். அது உங்களுக்கு பிடித்த வேறொரு புத்தகத்தை பத்தி சொல்ல முடியுங்களா? வைக்கம் முகமது பஷீருடைய மதில்கள் என்கிற நாவல். இது கூட மலையாளத்தில் அடூர் கோபாலகிருஷ்ணன் ஒரு படமா எடுத்திருக்கார். அற்புதமான படம். மம்முட்டி இந்த படத்துல நடிச்சதுக்காக தேசிய விருது கிடைச்சது. இந்த மதில்கள் என்கிறது வைக்கம் முகமது பஷீருடைய மலையாள நாவல். தமிழ்ல சுகுமாரன், இங்க நம்ம சன் டிவியில இருந்தார் இல்லையா, அவர் மொழிபெயர்த்திருக்காரு. எகெயின் சுகுமாரன் இஸ் ஏ மலையாளி who knows Tamil very well. ஸோ அந்த ஒரு சமாச்சாரம் இதுலையும் இருக்கு. ஒரு மலையாளி வந்து தமிழ் அற்புதமாக தெரிஞ்ச ஒரு மலையாளி ஒரு மலையாள நாவலைய சிறுகதை தொகுதியை மொழிபெயர்க்கிறப்போ அந்த மலையாள வாடை இதுல வீசிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப சுகமா இருக்கும் அது படிக்கிறது. ஒரிஜினல் மூலத்தை படிச்சு அதே அனுபவம் கிடைக்கும். இது கிடைக்கும் தமிழ்லையும் கிடைக்கும். ஏன்னா அந்த மலையாள வாடை இதுல வந்துகிட்டே இருக்கு. சுகுமாரனுடைய டிரான்ஸ்லேஷன்ங்கிறதுக்காகவே மறுபடியும் படித்தேன். முன்னாடி படித்த நாவல் தான், மறுபடியும் ஒரு வாட்டி சுகுமாரன் மொழிபெயர்த்திருக்கார் என்கிறதாலேயே அதை எடுத்து படித்தேன். ஸோ இப்படி தொடர்ந்து நான் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தன். அதில் எனக்கு அதை சொல்லிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் இருக்கு, எனக்கு கர்வம் இருக்கு. தொடர்ந்து நான் வாசிக்கிற பழக்கத்தை எனக்குள்ள வச்சுக்கிறேன். ஐயா, உங்களுடைய இந்த பாலு மகேந்திரா சினிமா பட்டறை அப்படின்ற அந்த கலைக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நீங்க என்ன விதமா போதிக்கிறீங்க, அவங்க என்ன விதமா வளரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? என்னுடைய திரைப்பட பள்ளியில நவீன தமிழ் இலக்கியம் ஒரு கட்டாய பாடம், கட்டாய பாடமா வச்சிருக்க. ஒரு நாளைக்கு ஒரு சிறுகதை படிக்கணும், ஒரு கவிதை படிக்கணும். படிக்கிறது மட்டுமல்ல, இந்த படிச்ச சிறுகதையிலே சுருக்கத்தை நீ எனக்கு எழுதி கொடுக்கணும். ஸோ அதால நான் படிக்காம வந்து படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. படிச்ச சிறுகதையை தேதி போட்டு ஆசிரியர், தொகுதி, படித்த தேதி, சுருக்கம் கொடுக்கணும். ஐயா, உங்களுடைய இந்த பாலு மகேந்திரா சினிமா பட்டறை அப்படின்ற அந்த கலைக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நீங்க என்ன விதமா போதிக்கிறீங்க, அவங்க என்ன விதமா வளரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஒவ்வொரு நாளும் என்னுடைய மாணவர்கள், என் பிள்ளைங்க எழுதுறாங்க, படிச்சு எழுதுறாங்க. இந்த படிக்கிற பழக்கத்தை அவங்களுக்கும் ஏற்படுத்தி வைக்கலாம் என்கிற எண்ணம் தான் இதுக்கு அடிப்படை காரணம். ஏன்னா என்னுடைய சினிமாவிலே ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்குன்னு யாராவது சொன்னா அது எனக்கும் இலக்கியத்துக்குமான பரிச்சயம். ஸோ என்னுடைய தனித்தன்மை எனக்கு தெரியும் என்ன இதுல இருக்குன்னு. எனக்கு மட்டும் ஏன் சாத்தியப்படுகிறது, நான் நிறைய படிக்கிறேன். அதால என்னுடைய சினிமாவில் இந்த இலக்கியத்தன்மை அங்க ஏறுது. என்னுடைய சினிமா என்கிற அந்த ஊடகத்துல ஏறுது. அது எப்படி சாத்தியப்பட்டது? நான் நிறைய கவிதை படிக்கிறதால, நிறைய நவீன இலக்கியம் படிக்கிறதால அந்த சமாச்சாரங்கள் அங்க போகுது. ஸோ எனக்கு ஏற்பட்ட
யான் பெற்ற இன்பம் பருகை இவ்வையகம் ஒருத்தன் சொன்னா இல்லையா, ஆமா. அது என்னுடைய மாணவர்களுக்கு கொடுத்துட்டு போகலாமே. அதால கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறேன். ஆரம்பத்துல கொஞ்சம் நெளிஞ்சி ஒரு உரைசலோட படிக்க ஆரம்பிக்கிற பிள்ளைங்க ஒரு 2 மாசத்துல சார் ரொம்ப சுவையா இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு கதை படிக்காம தூங்க முடியல என்று சொல்ற அளவுக்கு வர்றாங்க. இலக்கியங்கிற அஸ்திவாரம் இல்லாம சினிமா இருக்க முடியாது என்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஒரு சினிமா படைப்பாளிக்கு இலக்கியம் மிக மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் நான். அதை அநியாயமா விட்டு போவேன். கொட்டி கிடக்குது தமிழ்ல, கொட்டி கிடக்குது இலக்கியம், எழுத்து. அற்புதமான படைப்பாளிகள் இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில நம்ம இயக்குனர் பாலுமகேந்திரா அவரோட பேசிட்டு இருக்கோம். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நமக்கு தந்திருக்கு. சரி, எத்தனையோ எழுத்தாளர்கள் இருந்தாலும் உங்களுடைய நண்பர் மதிப்பிற்குரிய சுஜாதா அவர்கள் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர்களில் ஒருத்தர் என்னுடைய மறைந்த காலேஜ் நண்பர் சுஜாதா. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஒரு பிராமணனுங்கிறதால, 2வது அவர் நிறைய எழுதினாருங்கிறதால, 3வது அவர் நிறைய வணிக பத்திரிகைகளை எழுதிக்கிட்டு இருந்தாருங்கிறதால அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்கப்படலை அவருடைய காலத்தில். He was a brilliant writer. Some of his stories can be compared with the world class stories. உலக இலக்கியத்தோட ரொம்ப கர்வத்தோட இதை தூக்கி வைக்கலாம் நம்ம. ஸோ அந்த மனுஷன் ஒரு பிராமணன் இருந்ததால, அந்த மனுஷன் ஒரு வணிக பத்திரிகைகளுக்கு நிறைய எழுதிக்கிட்டு இருந்ததால கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை அவருக்கு கொடுக்கப்படலை அவர் இருக்கிறப்போ. இப்ப தலையில தூக்கி வச்ச என்ன பிரயோஜனம்? அவர் போயிட்டாரு. Didn't accept him as a serious writer. He was a serious writer. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாருக்குமே இருந்தது இங்கே. ஏன்னா he was a scientist, modern thinker. அவன் நம்ம எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுற மெஷினை கண்டுபிடிச்ச மனுஷன் அவன். கணினிக்கு தமிழ்ல ஒரு புத்தகம் எழுதினவர் சுஜாதா. அற்புதமான படைப்பாளி. He was a great soul and a very dear friend of mine. I miss him a lot. அதுக்கப்புறம் எனக்கு சுஜாதாவை விட்ட எனக்கு பிரபஞ்சனை ரொம்ப பிடிக்கும். பிரபஞ்சனுடைய உணர்வு பூர்வமான அந்த அந்த அணுகுமுறை அது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். பிரபஞ்சனுக்கு சின்ன சின்ன விஷயங்களை அவர் அப்சர்வ் பண்ணி பதிவு பண்ணுவார். உட்பாவாடியின் கரையில் ரேசாக அழுக்கு படிந்திருந்தது என்கிற போன்ற மிக நுணுக்கமான அவதானிப்புகள். பிரபஞ்சனுடைய தார்மீக கோபம் எனக்கும் அப்பப்ப தொத்திக்கிறது உண்டு. ஐயா, உங்களுடைய ஒவ்வொரு படைப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா சமுதாயத்து மேல ஒரு கோபம் ஒரு மென்மையா அது இழையோடி கொண்டே இருக்கும். அது ஆனா வீடு படத்துலையும் சரி, சந்தியாரகத்திலும் சரி, அதெல்லாம் ரொம்ப அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ உங்களுக்கு சமுதாயத்து மேல அந்த கோபம் அப்படியே தான் இருக்கா? என்ன பண்ணலாம், கோபப்பட்டுக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆவேசத்தோட நம்ம கோபத்தை வெளிப்படுத்தலாம். ஆனா தீர்வு மட்டும் எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னு. நான் என்னுடைய கோபத்தை பதிவு பண்ணிக்கத்தான் என்னால் முடியுதே தவிர இதை நிறுத்த முடியலையே. ஐ ஆம் ஆங்க்ரி அபவுட் பீப்புள் ஸ்டில். இன்னைக்கும் இந்த ஜாதி பார்த்துக்கிட்டு வரதட்சணை வாங்கிக்கிட்டு இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கோபத்தை பதிவு பண்ணிக்க முடியும். சச்சித் ரே என்னுடைய ஆசான் ஒரு வாட்டி எங்களுக்கு வகுப்புல சொன்னார், we can only register our feelings. ஒரு நாவலாவது அல்லது ஒரு சினிமாவாவது உலக யுத்தத்தை தடுக்க முடிஞ்சதா? முடியல. அல்லது ஊழலை நிறுத்த முடிஞ்சதா? முடியல. ஆனா தொடர்ந்து நான் கோவப்பட்டுக்கிட்டே அப்பப்ப என்னுடைய அவலை ஒலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய மாணவர்களையும் மாணவிகளையும் படிக்க வைக்கிறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கம் காட்டினாலும் ஒரு 2 மாசத்துக்குள்ளே தே ஆட் இட். படிக்காம இருக்க முடியல சார். யூ ஹவ் புட் அஸ் இன்டு ஏ அநியாயமான ஒரு ஹேபிட்டை ஏற்படுத்தி வச்சுட்டீங்க எங்களுக்குள்ள. அப்படின்னு சந்தோஷமா இருக்குது கேட்குறப்போ. ஐயா, உங்களுடைய தனித்தன்மையை பத்தி நாங்கள் ஒவ்வொரு படங்கள்லையும் பார்க்குறோம். அது எப்படி உங்களுக்கு மட்டுமே அந்த தனித்தன்மை சாத்தியப்படுது? அடிப்படையில் நான் ஒரு எழுத்தாளனுங்கிறதால, அதுக்கு மேல நான் ஒரு அசுர வாசகன் என்கிறதால, வாசகனுங்கிறத விட நான் ஒரு இலக்கிய உபாசகன். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 பக்கம் படிக்கலைன்னா தூங்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு வரி கொண்ட வாசகன். அந்த வாசிப்பு, அந்த இலக்கிய அடித்தளம் தான் என்னுடைய சினிமா. அஸ்திவாரம் தான் என்னுடைய சினிமா. அந்த அஸ்திவாரம் இல்லைன்னா என்னுடைய சினிமாவாக இருக்காது. ஸோ எனக்கு ஏற்பட்ட இந்த சுகானுபவம் என்னுடைய மாணவர்களுக்கும் ஏற்படட்டுமே, என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்படட்டுமே.
இந்த வட்டார வழக்கு, இந்த உபயோகங்கள் எல்லாம் நம்ம எழுத்துல மட்டும் இல்லை, சினிமாவிலேயே வரணும்னு உண்மையிலேயே ஆர்வப்படுறவன் தான். அதை என்னுடைய மாணவர்களுக்கு அப்பப்ப நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். டேய், வெளியே கதை தேடாதீங்க, கதை உங்களுக்குள்ளே இருக்கு, கதை உனக்குள்ளே இருக்கு, நீ வெளியே போக வேண்டியதில்லை, நீ உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அவதானிப்புகளை வச்சுக்க, அதுதான் உன்னுடைய கதை. அதை நீ சொல்றப்போ நீ நினைக்கலாம் இது என்னுடைய கதை, சொந்த கதை, இதை நான் சொல்றேன்னு நீ நினைக்கலாம். ஆனா பின்னாடி ஒரு நேரத்துல உனக்கு சந்தோஷமான ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. உன்னுடையது என்று நீ நினைத்த ஒரு விஷயம் அது உலகத்துக்கு சொந்தமானது என்கிறத நீ உணர்றப்ப நீ சந்தோஷப்படுவேன். என்னுடைய சொந்த பால்யத்தை நாம் என்னுடைய சினிமாங்கிற ஊடகத்துல பதிவு பண்ணிட்டு இருக்கேன் என்று நான் நினைச்சேன். ஆனா பின்னாடி தெரியுது அது என்னுடைய சொந்த பால்யம் என்று நான் நினைச்சது பலருடைய பால்யமாகவும் அது இருந்திருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்கிறது பின்னாடி எனக்கு தெரியுது. இன்னைக்கும் அதை சிலாகிக்கிறாங்க. ஏன் சிலாகிக்கிறாங்க? அது அவங்க கதை. என்னுடைய கதைன்னு நான் நினைச்சது அது அவங்க கதையும் தான். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால், பெர்ஹாப்ஸ் திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் த யூனிவர்சாலிட்டி. உலகளாவிய தன்மைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த உலகளாவிய தன்மை தான் அது. உன்னுடையது என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் உன் சொந்த விஷயங்கள் அது உலகத்துக்கு சொந்தமானது என்று நீ உணரும் பொழுது அந்த உலகளாவிய தன்மையை நீ உணர்வாய். ஸோ ஐ எம் டெல்லிங் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு லுக் ஃபார் ஸ்டோரிஸ் இன்சைட், டோன்ட் கோ அவுட் சைட். உன்னுடைய கதையை சொல்லு, அது எல்லாருக்கும் சொந்தமானது. அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே கணேஷ், we have been talking a lot. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளுடைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில நாம் இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்களை சந்திச்சோம். இந்த நிகழ்ச்சி உண்மையிலே அற்புதமா இருந்தது. உங்களுக்கும் பிடித்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல அடுத்த வாரம் நாம் இன்னொரு பிரபலத்தோடு சந்திப்போம். நன்றி.